இயேசுநாதர் அவர்கள் பிறந்து இருந்தது கொஞ்ச நாள் இருக்கும் பொழுது என்ன சொன்னார்? என்ன சொன்னா? ஒரு கண்ணத்தை இறந்தால் மறுகணத்தை காட்டு. ஏன் சொன்னாரு எல்லாருக்கும் புரியாது. ஏங்க இயேசுநாதர் சொன்னாருங்க ஒரு கணத்தை காட்டுங்க, நான் மறுகணத்தை காட்டுன்னா அதற்கு என்ன காரணம்? எத்தனை தடவை அடிச்சுக்கிட்டே ஒரு நாள் அவனை கை ஒழிக்க விட்டுருவோம். அதே மாதிரி தான் இந்த மக்களும் பொறுமையாக காத்துக்கிட்டு இருக்காங்க. அதற்கு தான் இந்த 7 மாதம் நீங்க என்ன வேணாலும் பண்ணு. அந்த இயேசுநாதர் என்ன சொன்னார்னா, அதான் அடிக்கடி சொல்லுவேன், அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும் அப்படின்னு சொல்லு. எனக்கு சின்ன வயசுலேருந்து நன்மைகள் செய்துதான் பழக்கமே தவிர எது தீமைகள் செஞ்சலாம் எனக்கு பழக்கம் இல்லை. யார் என்னமாலும் பண்ணட்டும். இன்னைக்கு கூட நாட்டில் என்னுடைய ராஜ்யம் படத்திலிருந்து பார்த்தேன், பெண் குழந்தை பிறந்தால் கள்ளிப்பால் வைத்து குடிச்சுக்கிட்டு இருக்க காலத்திலே நான் தைரியமாக இந்த பெண்கள் இந்த நாட்டின் கண்கள்னு ஒரு திட்டத்தை ஆரம்பித்து ஒவ்வொரு பிறந்தநாள் நான் கொண்டாடலன்னு சொல்லி இப்போ சமீபமாக 2007 தான் கொண்டாட ஆரம்பித்தேன். இலங்கை தமிழருக்காக நான் என்னுடைய பிறந்த நாளை கொண்டாட மாட்டேன். நான் கட்சி தோழரும் இல்லை, நீங்கள் கொண்டாடணும்போது அப்படி நான் கொண்டாடணுங்கிறது இல்லை. எனக்கு சால்வை போடுறதோ மாலை போடுறதோ அது தேவை கிடையாது. என்னை நம்பி இருக்கின்ற அந்த ஏழை மக்களுக்கு என்ன செய்யணுங்க நான் ஒவ்வொரு வருஷமும் செஞ்சேன். அதாவது சொல்லுவாங்க, கபடம் இல்லாதவன் பாக்கியசாலின் பைபிளில் சொல்லுவாங்க. நான் பாக்கியமாக இருக்கிறேன், சிலர் பாக்கியசாலின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அவ்வளோதான் வித்தியாசம். நான் நல்லா 2 பிள்ளையோட சௌரியமாக இவ்வளவு பிரச்சனையிலையும் நான் உங்ககிட்ட வந்து பேசுகிறேன். இவ்வளோ பிரச்சனை எனக்கு டாக்டர் பட்டம் கிடைக்குதுன்னா அது சும்மாவா? அதுதான் தெய்வம். எனக்கு என்னைக்கோ கிடைச்சிருக்குன்னு எல்லாருமே பேசினாங்க, கிடைக்க விட மாட்டாங்க. எப்படியோ ஒருவேளை எப்படி தான் இந்த திருச்சபைக்கு தெரிஞ்சு விட்டாங்களா இல்லை விடலையா இல்லை அவரை மீறி வந்துருச்சா எனக்கு தெரியாது. எல்லா மதத்திலையும், கிறிஸ்துவ மதமாக இருந்தாலும் சரி, இந்து மதமாக இருந்தாலும் சரி, முஸ்லீம் மதமாக இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலையும் போதிக்கிறது என்ன? அன்பு ஒன்று தான். அன்பை தான் போதிக்கிறாங்க. அதே தான் இங்கேயும் சொல்கிறேன். நான் போன தடவை கூட ரம்ஜானுக்கு போயிருக்கும்போது சொன்னேன், கூடாரங்கள் வேற வேறையாக இருந்தாலும் இதயங்கள் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள். அப்படி ஆக நம்ம கூடாரங்கள் யார என்ன சொல்லியிருக்கு? எல்லாம் மூணுலையுமே அன்பு, கருணை, பண்பு, மனிதநேயத்துக்கு தானே எனக்கு அவார்டு கொடுத்துச்சு. நான் சிறந்த நடிகனுக்கு ஒன்றும் கொடுக்கல இந்த டாக்டர் பட்டம். ஆக மக்களுக்கு நீ சேவை பண்ணு. பக்ரீத்தில் நான் வந்து ஏன் ₹1,00,000 இன்னைக்கு கறி வாங்கி கொடுத்து ஒளிமுகது பேட்டையில் நடத்தினா என்ன? அதற்கு காரணம் நபிகளாக சொன்னார், இல்லாதவங்களுக்கு கொடுங்க. அதே மாதிரி தான் இயேசு கிறிஸ்து சொல்றாங்க. என்ன சொன்னார்? நீ களைப்பாக இருந்திருந்தா தான் என்கிட்ட சொல்லுங்க, உங்களை இளைப்பா இருக்கிறேன். சுமை தூக்கி கொண்டு களைப்பாக வந்தால் நான் இளைப்பா இருக்கிறேன், இளைப்பாடுறதுக்கு நான் இடம் தரேங்க. அந்த மாதிரி தான் என்னால் முடிந்த உதவி செய்கிறேன். பைபிளில் கூட நான் படிக்கும்போது சொல்லுவேன், வலதுகை கொடுக்குற தர்மம் இடதுகைக்கு தெரியக்கூடாது. நான் சொல்கிறேன், கள்ளழகர் படத்தில் சொன்னேன், வலதுகை எடுத்து கொடுக்குற அந்த நேரத்தில் யோசிச்சா தப்பு தான், நான் இடதுகையில் எடுத்து கொடுக்குறேன். அந்த அளவுக்கு தர்மம் மிகச் சிறந்தது, சால சிறந்தது. துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.